எஸ்ஐஆர் தமிழக வெற்றி கழகம் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இது எது பாதிப்பு ஏற்படும்? என்ன வெற்றி முன்னெடுக்கிறாங்க? எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, ஏன்னா இப்ப திமுக அவங்கள பத்தி அதிகமா பேச விரும்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து புதிய கட்சி ஆரம்பித்து அவங்க வந்து சைலண்டா இருக்கீங்களா அன்பு சகோதரர்களே? அதாவது இயக்கம் துவங்கிய பிறகு அந்த இயக்கத்தின் கொள்கைகளோ நாம் எப்படி வழிநடத்தப் போகிறோம், எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்ற எண்ணம் முதல்ல இருக்கும். மக்களுக்காக என்ன செய்கிறோம் என்பதை விட்டுவிட்டு ஒரு சாதாரண ஒரு அரசியலாக அவங்க பேசிட்டு இருக்குது. இவங்க போராட்டம் நடத்தா நாங்களும் போராட்டம் நடத்துறது, அது கொள்கை அடிப்படை கிடையாது. எஸ்ஆரை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு பேச வேண்டும். நான் வந்து ஒரு நான் புரிஞ்சுட்டு தான் பேசுறாங்க என்னன்னு தெரியல. நான் தொடர்ந்து அவருக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற செயல் இங்கே வந்து எல்லாரும் எதுக்குறாங்க, நம்ம எதுக்காட்டி நல்லா இருக்கான்னு சொல்லி எடுக்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். இன்னும் பெரிய விஷயமா இல்லை. முதல்ல புரிதல் வேண்டும். என்னன்றது புரியாமல் பேசுறது வந்து தப்பு. சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்ச பிறகு பேசணும். இல்லாட்டி யூ ஷுட் ரிசர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி தே ஆர் சேயிங். அதோட சாராம்சம் என்ன, சரத்துகள் என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசணும். சார், அரசியலே ஒரு புரிதல் இல்லாத ஒரு கட்சியாக தாவேகா இருக்கிறது என்று தொடர்ச்சியாக உங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது 50 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி அதிமுக தொடர்ச்சியாக அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அழைப்பு விட்டாங்க நீங்க தானே சொல்றீங்க, எனக்கு தெரியாது. ஆர்பி உதயகுமார் தொடர்ச்சியாக அதை அவரை போய் கேட்கணும். அழைப்பு விடுத்தாங்களா இல்லையான்னு முழுமையா தெரியாம கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிச்சுட்டீங்களா எனக்கு தெரியல. ஐ ஹவ் நாட் டிசைட். அழைப்பு விடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல.